ராஜனே, எண்ணமெல்லாம் என் இயக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் நம்பனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் மனனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே என் சேவைக்கே, என்னை அழைத்தீரே அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. நாம் ஜெபிப்போம். அன்பின் இயேசு பிதாவே, உமக்கு நன்றிப்பா. இந்த 2வது நாள் இந்த விசேஷித்த ஆண்டவருடைய கூட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களை அடிமை ஒப்புக் கொடுக்கிறேன்.
இந்த ராத்திரியிலே கர்த்தாவே கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. என்ன கேட்கணுமோ, எதை நாங்கள் பேசணுமோ அதை கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க. யாரையும் சோர்வுக்குள்ளாகவோ யாரையும் வேதனைக்குள்ளாகவோ ஆக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரை. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகம் அடையணும். கர்த்தருடைய காரியங்கள் என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கணும். எங்களோடு நீங்க பேசுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். நெகேமியா 4ஆம் அதிகாரம், நெகேமியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடும் மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது அப்படின்னா முடியாது என்ற அர்த்தம். ஏன் முடியாது, ஏன் கட்டக்கூடாது என்று சொன்னால் எதிர்ப்புகள் ஏராளமாய் பெருகிறது. அவர்கள் விரும்பத்தகாத அநேக காரியங்கள் நடந்தது. ஆகையால் ஏன் இதை செய்ய வேண்டும், ஏன் இதை நாம் நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சொந்த காரியங்களை பார்த்து கொண்டு போய்விடலாம் என்கிற தன்மையோடு கூட இந்த வேலையை முடித்து விடுவதற்கு, இல்லாவிட்டால் நிறுத்தி விடுவதற்கு அவர்கள் எல்லாரும் பிரயாசை எடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலைக்காக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நேற்று தெரிந்து கொள்ளுதலை குறித்து உங்களோடு நான் பேசினேன். யாரையெல்லாம் தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை, ஸ்தோத்திரம், பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக. உலகத்தில் யாருமே இல்லையா, இவர்கள் தானா இருக்கிறார்கள்? இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, உலகத்தில் அறிவாளிகளை வெட்கப்படுத்தும்படி. அப்படி என்றால் ஆண்டவருடைய வேலைக்கு ஞானிகள் வேண்டாமா, அறிவாளிகள் வேண்டாமா, படித்தவர்கள் வேண்டாமா? வேண்டும். ஆனால் அவர்களை விட ஒன்றுக்கு உதவாதவர்கள், தூக்கி எறியப்படக்கூடியவர்கள், அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு நோக்கம். ஒரு பெரிய பலசாலியை கொண்டு ஒரு காரியத்தை செய்வதை விட ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கொண்டு அந்த வேலை செய்வதுதான் எப்படிப்பட்டது? அதுதான் கடினம். தேவன் அதைத்தான் தன்னுடைய கரங்களிலே எடுத்து அவர் செய்கிறார், செய்து வருகிறார், செய்யவும் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிற வார்த்தை, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்ட கூடாது. ஸ்தோத்திரம். அங்கே ஏற்பட்ட பயம், அங்கே ஏற்பட்ட அதிரியம், அங்கே ஏற்பட்டதான பிரச்சனைகளை கண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? சோர்ந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒருவேளை இந்த ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஊழியத்திலே ஒருவேளை சோர்ந்து இருக்கலாம், குடும்ப காரியங்களில் சோர்ந்து இருக்கலாம், வேலை காரியங்களில் சோர்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே நமக்கு ஒரு பயம், இல்லாவிட்டால் அதிரியம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு நம்மை சோர்வுக்குள்ளாக மாற்றி இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீ காலாட்களோடே ஓடும் பொழுது நீ சோர்ந்து போனால் குதிரைகளோடு கூட எப்படி சேர்ந்து ஓடுவாய். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும் என்றால், ஸ்தோத்திரம், இது என்ன வாழ்க்கை, இது என்ன ஜீவிதம், ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஏன் இப்படி எனக்கு மாத்திரம் இப்படி இருக்கிறது என்று நாம் அடிக்கடியாக சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாமே அபிதமாய் குறைத்து கொள்கிறோம். நம்மை எதற்காக ஆண்டவராய் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை அறியாதவர்களாக
ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, சின்ன காரியங்கள் வந்த உடனே நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்தோத்திரம் நாம் பலவீனப்படுத்துகிறோம். நான் இனி ஜெபிக்க மாட்டேன், இனி ஸ்தோத்திரம் வேதம் வாசிக்க மாட்டேன், இனி ஆராதனைக்கு வரமாட்டேன், இனி கர்த்தருடைய காரியங்களில் எதிலையும் நான் அபிதமாய் பங்கு பெற மாட்டேன், இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படியெல்லாம் நடந்துருச்சு என்று ஸ்தோத்திரம் எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுதெல்லாம் சோர்ந்து போனோம். அன்றைக்கு இருந்ததான நெகேமியாவின் நாட்கள் இருந்த ஜனங்களுடைய பிரச்சனை அதுவாகத்தான் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, என்ன வேலை செய்தார்கள்? இங்கே நெகேமியாவில் மண் சுமப்பது, அலங்கத்தை கட்டுவது, இன்னும் கல்லறைகளை, பிதாக்களுடைய கல்லறைகளை கட்டுவது, இடிந்து போன மதிலை கட்டுவது, இதுதான் அவர்கள் செய்ய போகிற ஒரு வேலை. ஆனால் அந்த வேலை எப்படிப்பட்டது என்று பரிசுத்த வேதம் உங்களுக்கும் எனக்கும் சுட்டி காண்பிக்கிறது. நாம நினைக்கிறோம் இது ஸ்தோத்திரம் அவர்கள் மண் சுமந்தார்கள், கல் உடைத்தார்கள், இல்லாவிட்டால் அலங்கத்தை கட்டினார்கள் என்று. ஆனால் அவர்கள் செய்கிற வேலை என்ன என்பதை ஆவியானவர் இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் நமக்கு அருமையாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அவர்கள் செய்கிற வேலை என்ன? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அந்த வேலையை செய்யும் பொழுது இது எங்களால் முடியாது என்று சொல்லி அந்த வேலையை அவர் ஒதுக்கி தள்ளலாம் என்று சொன்னதனுடைய காரணம் என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் புரிந்து கொள்வோம். ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற வேலை நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். என்ன வேலை அது? நல்ல வேலை, குட் ஒர்க், நல்ல வேலை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேலை எல்லாம் நல்ல வேலை. ஆராதனை நல்லது, பாடுவது நல்லது, தேவனுக்காக பயன்படுவது நல்லது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது நல்லது. ஆண்டவருடைய வேலை எப்படிப்பட்ட வேலை? எப்படிப்பட்ட வேலைங்க? நல்ல வேலை. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் செய்கிற, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை ஒருவேளை நாம் அற்பமாய் நினைக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்கிறது அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை என்ன செய்தார்கள்? திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. நல்ல வேலை, குட் ஒர்க். அதே போல நல்ல வேலை உலகத்தில் நாம் பார்க்கவே முடியாது. 2வது அந்த வேலை எப்படிப்பட்ட வேலை? 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 4:19. அந்த வேலை எப்படிப்பட்டதான வேலை? பெரிதும் விஸ்தாரமான வேலை. ஹல்லேலூயா. இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை? நல்ல வேலை, அது பெரிய வேலை, கிரேட் ஒர்க். ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஊழியத்தை இல்லாவிட்டால், தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை, தேவன் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை, தேவன் நமக்கு தந்திருக்கிற தேவ கிருபையை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பைபிள் சொல்கிறது அது நல்ல வேலை. 2வது அது எப்படிப்பட்டது? பெரிதான ஒரு வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது அந்த வேலை எப்படிப்பட்ட வேலை? நெகேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 3-5 வாசிங்க. என்ன யாருடைய வேலை? இது ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. அது நல்ல வேலை, அது பெரிய வேலை, அது ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா.
அப்ப நாம் செய்கிற வேலை என்ன என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிறோம், கர்த்தரை உயர்த்தி நாம் பாடுகிறோம். அது எப்படிப்பட்டது என்பதை தேவன் பிள்ளைகளாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது நல்ல வேலை, அது பெரிய வேலை. மூன்றாவதாக அது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. நான்காவது அந்த வேலை எப்படிப்பட்டது? நெகேமியா 40ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இது யாருடைய வேலை? தேவனுடைய ஆலயத்தின் வேலை. ஹல்லேலூயா. ஒரு சொல்லுங்க, இது தேவனுடைய ஆலயத்தின் வேலை. யாரோ ஒரு மனுஷனுக்காக, யாரோ ஒரு எஜமானுக்காக, இல்லாவிட்டால் யாரோ ஒருவருக்காக நாம் செய்கிற வேலை அல்ல. அந்த வேலை எப்படிப்பட்டது? தேவனுடைய ஆலயத்தின் வேலை. பிரைஸ் தி லார்ட். நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அது நல்ல வேலை. ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக இருந்தார். அவரோடு கூட சிறுவயதிலே படித்த அவருடைய ஊரை சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். என்னுடைய நண்பன் அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக இருக்கிறார். அவரிடத்தில் போனால் ஏதாவது ஒரு நல்ல வேலை கொடுப்பார் என்கிற தன்மையோடு கூட அவரை பார்ப்பதற்காக அவ்விதமாய் கடந்து போனார். இருவரும் பேசிக் கொண்டார்கள். என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீர்கள்? அநேக வருஷங்களுக்கு பின்பாக நாம் சந்திக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க வேண்டும். நீ அமெரிக்கா தேசத்தில் நீ ஜனாதிபதியாக இருக்கிறாய். நான் ஒரு ஏழை மனுஷன், எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும். அப்படி என்றால் இதுவரைக்கும் நீ சும்மாதான் இருந்தாயா என்று கேட்டார். இல்லை, நான் ஒரு சுவிசேஷகனாய் நான் ஆண்டவருடைய வேலையை நான் செய்து கொண்டு வருகிறேன். சொன்ன உடனே அவர் எழுந்து நின்று அவருக்கு நமஸ்காரம் சொல்லி அவரை கனப்படுத்தினார். நான் கேட்பது என்ன, நீ இப்படி செய்கிறாயே என்று ஸ்தோத்திரம் அந்த நண்பன் கேட்கும் பொழுது, அப்பா நீ செய்கிற வேலை விட என்னுடைய வேலை அவ்வளவு உயர்ந்தது அல்ல. நான் ஒரு அரசாங்கத்திற்கு அதிகாரியாக ஜனாதிபதியாக நான் இருக்கிறேன். ஆனால் நீயோ பரலோகத்தின் எஜமானுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சேவை செய்து கொண்டிருக்கிறாய். நான் செய்கிற வேலையை விட உன்னுடைய வேலை மிக மிக பெரியது. இதை விட ஒரு பெரிய வேலை கிடைக்கும் என்ற அமெரிக்கா தேசத்தின் ஜனாதிபதியாக என்னை பார்க்க வந்திருக்கிறாய் என்று சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு அப்பொழுதுதான் தன்னுடைய வேலை எப்படிப்பட்டது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேலையை போல உலகத்தில் வேற எந்த வேலையும் கிடையாது. இந்த நல்ல வேலையை போல, இந்த பெரிய வேலையை போல உலகத்தில் எங்க போனாலும் வேலை கிடைக்கவே கிடைக்காது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கலெக்டராக இருக்கட்டும், அவன் உட்கார்ந்து கேட்கதான் வேண்டும். அவன் ஒரு ஏழை மனுஷனாயிருப்பான். தேவன் அவனை ஊழியத்துக்கு அழைத்திருப்பார் என்று அவரை எழுந்து அவருக்கு அவர் பிரசங்கிப்பார். அவருக்கு வேண்டிய சத்தியத்தை அவர் போதிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நாம் செய்கிற வேலை என்ன என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது பெரிய வேலை, அது நல்ல வேலை, அது ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய ஆலயத்தின் வேலை. ஹல்லேலூயா. அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது மண்மேடு மிச்சமாயிருக்கிறது. இனி இந்த அலகத்தை கட்ட முடியாது, கூடாது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் தங்களுடைய கையில வைத்திருக்கிறதானே அந்த ஸ்தோத்திரம் ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் போட்டுவிட்டு நெகேமியாவிடத்திற்கு கடந்து போனார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த நல்ல வேலையை, பெரிய வேலையை விட்டுவிட்டு அவர்கள் கடந்து போனதை நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற இந்த வேலையை யாரெல்லாம் செய்ய கர்த்தர் வைத்தார், யாரெல்லாம் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள், ஏன் இந்த வேலையை மெனக்கட்டு இந்த வேலை செய்ய முடியாது என்று சொன்னதனுடைய காரணம் என்ன, எப்படி அந்த வேலை முடிந்தது என்று இந்த ராத்திரியிலே உங்களோடு நான் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த வேலையை யாரெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள்? இந்த வேலைக்கும் கவனிக்கணும், ஸ்தோத்திரம், அவருடைய பொசிஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்லாதவர்களைத்தான் தேவனுடைய வேலைக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்து அந்த வேலையை அவருடைய கையில கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவன் சகோதராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை என்ன செய்தார்கள்? கட்டினார்கள். யார் கட்டினது? பிரதான ஆசாரியன். கவனிக்க வேண்டும். யாருக்கு ஆண்டவர் மண் சுமப்பதும் கல் உடைப்பதும் மதிலை கட்டுவதும், இந்த உங்களெல்லாம் பெரிய பெரிய ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வேலையை போய் பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன என்பது முதலாவது நீங்க புரிந்து கொள்ளணும். தேவ சமூகத்திலே நின்று ஜனங்களுக்காக அவன் என்ன செய்கிறவன்? பரிந்து பேசுகிறவன். அவனுடைய வேலை. அல்லேலூயா. அப்படி ஒரு வேலை செய்தவனை ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது மண் சுமக்கவும் கல் உடைக்கவும் அலங்கத்தை கட்டுவதற்கு தேவன் அவனை என்ன செய்தார்? கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணி கொண்டு வந்தார். ஒரு அல்ல சொல்லுங்க. இவங்க இப்போ பண்ற வேலைக்கும் அவங்க இதற்கு முன்பாய் செய்த வேலைக்கு என்ன கிடையாது? சம்மதமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை செய்வதற்கு நமக்கு என்ன நமக்கு யோகியதை இருக்கிறது? நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன திறமை இருக்கிறது? அதை வைத்து ஆண்டவராய் கர்த்தர் ஏன் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார்? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பிரதான ஆசாரியர்கள் கட்டினார்கள். இரண்டாவது யார் கட்டினது? நெகேமியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 3:9. நானே வாசிக்கிறேமா? கொஞ்சம் நான் அப்படி போயிட்டே இருக்கிறேன். அவர்கள் அருகே எருசலேமின் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாக்கிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து என்ன செய்தான்? கட்டினான். 14ஆம் வசனத்தை போடுங்க. 14. ஸ்தோத்திரம். குப்பை மேட்டு வாசலை பெத்கெரேயின் மகானத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து என்ன செய்தான்? கட்டினான். யார் இவர்கள்? பிரபுக்கள். பிரபுக்கள் என்றால் அந்த தேசத்தின் கவர்னர்கள், ஆளுகை செய்கிறவர்கள். இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இதுவரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த கவர்னர்மார்களை தேவன் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய அழைப்பை தேவன் தந்து அவருடைய கையிலே ஸ்தோத்திரம் இந்த கொத்தனார்கள் பிடித்திருப்பார்களே அந்த கருவியை கையில கொடுத்து ஸ்தோத்திரம் மண்வெட்டியை கொடுத்து இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராய் கர்த்தர் யாருக்கு தேவன் அழைப்பு கொடுத்தார்? மாகாணத்து பிரபுக்களுக்கு. சொல்லுங்க. பிரதான ஆசாரியனுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இவர்கள் மாகாணத்து பிரபுக்கள், ரொம்ப கவர்னர்கள், ரொம்ப அதிகாரத்தோடு கூட இருக்கிறவர்கள். அந்த அதிகாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்து இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கரத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து இந்த நல்ல வேலை செய்வதற்காய் வந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தங்களுக்கு முன்பாக இருந்த நெகேமியா என்ன சொன்னான்? அந்த வேலையை பழுது பார்த்து என்ன செய்தார்கள்? கட்டினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவதாக யார் கட்டினது? நெகேமியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நெகேமியா 29ஆம் வசனம். நெகேமியா 3:29ஆம் வசனம். அவர்களுக்கு பின்னாக இமேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கரியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து என்ன செய்தான்? கட்டினான். இங்கே ஒருவனை நாம் பார்க்கிறோம். அவர்கள் யார்? கிழக்கு வாசலை காக்கிறவன், காவலாளி, வாட்ச்மேன். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மாகாணத்து பிரபுக்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சாதாரணமாக கேட்டு திறந்து விடுகிற வாட்ச்மனும் அந்த வேலையை கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு கொடுத்தார். அவர்கள் அந்த வேலையை கவனமாக பழுது பார்த்து கட்டினார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
பாருங்க ஸ்தோத்திரம், தேவனுடைய வேலை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நான்காவதாக ஸ்தோத்திரம், நெகேமியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா 3:8 வாசிப்போம். அவர்கள் அருகே தட்டாரின் ஒருவனாகிய அரபியாவின் குமாரன் ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான். யார் அவன்? தட்டான். அப்படின்னா என்னதுங்க சொல்லுங்களேன்? என்னமா? கோல்ட் ஸ்மித். ஸ்தோத்திரம். ஆசாரியன், தங்காசிரியனா? ஸ்தோத்திரம். அவன் இதுவரைக்கும் இந்த தங்கத்தின் வேலை தான் செய்து கொண்டிருந்தான். ஒரு வேலையை தட்டான் என்று சொல்லும்போது இரும்பு ஸ்தோத்திரம் பணி செய்கிறவர்களையும் சொல்லலாம். ஒரு கொல்லன். அந்த கொல்லனையும் ஆண்டவர் என்ன செய்யல? ஊழியத்துக்கு அவனை விட்டு விடல. அவனையும் எங்கே இழுத்தார்? தேவனுடைய ஊழியத்திற்கு தேவன் இழுத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியன் வந்தான், மாகாணத்து பிரபுக்கள் வந்தார்கள், வாட்ச்மேன் வந்தான். இப்பொழுது தட்டானும் கொல்லனும் என்ன செய்திருக்கிறான்? அந்த வேலையை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 3:32. கோடியின் மேல் வீட்டுக்கு ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிற தட்டானும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினான். யார் வந்து அங்க இப்போ? மளிகை கடைக்காரன். ஸ்தோத்திரம். ஒரு சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒருத்தனையும் விடல, ஒருத்தனையும் விடல. எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு வா. ஸ்தோத்திரம். அவன் அப்படி தராசு பிடிச்சிட்டு என்ன கிலோ எவ்வளவு அப்படிதான் அவனுக்கு தெரியும். இப்போ ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு ஆண்டவர் மளிகை கடைக்காரனையும் என்ன செய்யல? விட்டு வைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரும் ஸ்கில் ஒர்க்கர் அல்ல, எல்லாம் கிருபை பெற்றவர்கள். ஒரு எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவருடைய வேலைக்கு ஸ்கில் ஒர்க்கர் எல்லாம் வேண்டாம். யார் தேவை? கிருபை பெற்றவன் தான் தேவை. ஸ்தோத்திரம். கிருபை பெறணும். ஒரு மளிகை கடைக்காரனை ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னால் கிருபை இல்லாவிட்டால் இந்த வேலையை அவனால் செய்ய முடியாது. ஒரு வாட்ச்மேனை தேவன் அழைத்து அந்த வேலையை அவனுடைய கையில கொடுக்கிறார் என்றால் கிருபை இல்லாமல் அந்த வேலையை அவனால் செய்துவிட முடியாது. அல்லேலூயா. தேவன் எத்தனை நல்லவர். நேற்று பலவீனமானவர்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மளிகை கடைக்காரனையும் பார்க்கிறோம், கொல்லனையும் பார்க்கிறோம். அல்லேலூயா. வாட்ச்மேனையும் பார்க்கிறோம், பிரபு கவர்னரையும் பார்க்கிறோம், பிரதான ஆசாரியரையும் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் எழுந்து அந்த நெகேமியாவோடு கூட இணைந்து என்ன கட்டினார்கள்? அலங்கத்தை கட்டினார்கள். அல்லேலூயா. இப்படி கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் பிரச்சனை ஏற்பட்டது. என்ன பிரச்சனை ஏற்பட்டது? ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் இருந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். நெகேமியா 4:10 வசனத்தை யாராவது வாசிங்க. நெகேமியா மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்ட கூடாது என்றார்கள். ஏன் கட்டக்கூடாது, கட்ட முடியாது என்று சொன்னதின் காரணம் என்ன? 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு என்ன உண்டாக்கினார்கள்? மனமடிவு உண்டாக பேசினார்கள். ஏன் வேலை நின்று போச்சு? யாரும் அவங்களை என்கரேஜ் பண்ணல. ஹல்லேலூயா. கவர்னர் வந்து வேலை செய்யறாரு. ஐயா, எவ்வளவு பெரிய கவர்னர், இந்த வேலையை நீங்க செய்யறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த வேலையை செய்யுங்க, ஆண்டவருடைய வேலை இது. உற்சாகப்படுத்தி இருக்கணும். மளிகை கடன்காரனை பார்த்துட்டு கடையெல்லாம் விட்டுட்டு வியாபாரத்தை விட்டுட்டு ஸ்தோத்திரம் இந்த வேலை செய்வதற்கு வந்திருக்கிறீங்களையா? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்.
உற்சாகப்படுத்தி இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? மனமடிவு உண்டாக பேசினாங்க. அதுதான் வேலை செய்ய முடியாதபடிக்கு காரணம். ஹல்லேலூயா. என்கரேஜ் பண்ணணும். சுரேஷ் கீபோர்டு வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறாரு? அந்த காலத்திலிருந்து பார்த்துக்கிட்டா இருக்கிறேன். வாசிக்க தெரியுதா? ஸ்தோத்திரம். ஜானி என்ன பேட் வாசிக்கிறார்? ஸ்தோத்திரம். பகல் முழுவதும் தட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ஸ்தோத்திரம். குறையா சொல்லல. உங்க மத்தியில நல்ல விதமாய் வாசிக்கிற பிராக்டிஸ் எடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி வீட்டில் தான் நான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன் அவர்களை நான் டிஸ்கரேஜ் பண்ணினான் என்றால், என்னையா படிக்கிறீங்க, என்னையா வாசிக்கிறீங்க, என்ன பாடுறீங்க, என்ன ஊழியம், என்ன விசுவாசிகள், ஒரு ஆளுக்கு ராகம் போட்டு பாட தெரியலையே. ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்தார்னா உங்களை எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு கண் கலங்குவார் அப்படின்னு உங்களை பார்த்து நான் சொன்னேன்னா, நாளைக்கு பாட வருவீங்களா? யாரும் வரமாட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் சபையில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி சொன்னாங்க? ஐயா, நான் ரொம்ப ஏழை மனுஷி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், சாவை தேடினேன், எனக்கு சாவே வரமாட்டேனுது அப்படின்னு சொன்னவன அந்த ஊழியக்காரர் அமைதியாக இருக்கணும். அவர் என்ன சொன்னார்? அம்மா, எத்தனை ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு, சாவே வரலன்னு சபையில் வந்து என்ன சொல்ற, சாட்சி சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு துக்கமான வார்த்தை. ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து என்ன வரணும்? ஏமா, என்ன பிரச்சனை என்று ஸ்தோத்திரம். அந்த அம்மாவை அவருடைய கவலைகளை, ஆதாங்கத்தை எல்லாவற்றையும் சரிப்படுத்தணும். அதற்கு பதில் எத்தனை ட்ரெயின் ஓடுது, ஒரு கயிறு இல்லையா, ஒரு ஒரு விஷமருந்து இல்லையா? ஸ்தோத்திரம். என்னென்னலாம் சாகிறதுக்கு வழி இருக்குது அம்மா, நீ வந்து இப்படி சொல்றையே அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரனே இப்படி சொல்லிட்டான். அந்த அம்மா போற போக்கில் ட்ரெயினில் விழுந்து செத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாவத்தை இந்த பாஸ்டர் எதை வச்சு கழுவுவார்? கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஊழியக்காரர் என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. மனமடிவு உண்டாக பேசினார்கள், டிஸ்கரேஜ் பண்ணினார்கள். ஐயா, இதெல்லாம் உடைஞ்சு போகும். ஒரு நரி ஏறினால் இதெல்லாம் விழுந்து போகும். இந்த கற்களுக்கு நீ எப்படி உயிர் கொடுப்பாய் என்று சொல்லி அவர்களை வேதனையான வார்த்தைகளை சொல்லி அந்த வேதனை படுத்தினபடியினால் நல்ல வேலை செய்தவங்க, பிரபுக்கள், ஸ்தோத்திரம், பிரதான ஆசாரியர்கள், மளிகை கடைக்காரன், கொல்லன், வாட்ச்மேன், இவர்கள் எல்லாரும் என்னையா எவ்வளவு நான் டிகினிட்டியை விட்டுட்டு, வியாபாரத்தை விட்டுட்டு, ஸ்தோத்திரம், குடும்ப காரியங்களை விட்டு ஆண்டவருடைய வேலை என்று சொல்லி ஓடி வந்தா ஒருத்தரும் என்னை என்கரேஜ் பண்ணலையே என்று கவலைப்படுவதற்கு நிச்சயமாக முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்து செல்வதை விரும்பாத எத்தனையோ பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம். சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? அந்த ஜனங்கள் மனமடிவு உண்டாக பேசின அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவருடைய உள்ளங்கள் என்ன செய்தது? உடைந்து போனது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை பாருங்கள், ஒரு நாளும் அவர் டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டார். வேதத்தை எடுத்து வாசி பாருங்கள். ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் யோசுவாவிடத்தில் பேசுகிறார். யோசுவாவே, பயப்படாதே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. ஸ்தோத்திரம். ஒரு துக்கமான, ஒரு கவலையான, ஒரு வேதனையான நேரத்திலே இருந்த யோசுவாவை ஆண்டவராய் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். திடனற்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேற்ற வேண்டும். திடனற்று இருக்கிற பிள்ளைகள், சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேற்ற வேண்டும்.
நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கிய நாம் கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்றால் சோர்ந்து போயிருக்கிறவர்களை தேற்றக்கூடிய ஒரு வேலையை ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை உன்மேல் பற்றாது என்று ஆண்டவராய் கர்த்தர் எவ்வளவு என்கிறையான வார்த்தைகளை சொல்லி அந்த தேவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் நெகேமியாவின் நாட்களிலே மனமடிவு உண்டாக்கும்படியாய் அவர்கள் பேசின அந்த வார்த்தைகளை கேட்டு இனி எங்களால் வேலை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களை யாரும் என்கரேஜ் பண்ணல, எங்களை யாரும் உற்சாகப்படுத்தல, எங்களை யாரும் ஸ்தோத்திரம் தட்டி கொடுக்கல. ஒருவேளை எனக்கு அறிமாறல, யாரும் உங்களை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கலாம், ஸ்தோத்திரம், யாரும் உங்களை தட்டி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் யாருக்காக வேலை செய்றீங்க? ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சொல்லுவோம். யாருக்காக நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரமல்ல, இயேசுவின் நாம நம் மூலமா என்ன செய்யணும்? மகிமைப்படணும். ஹல்லேலூயா. ஆகையால் ஸ்தோத்திரம். எந்த விதமான மனமும் முடிவுண்டாக்குற வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் கடந்து வந்திருப்பாய் என்றால் இந்த ராத்திரியிலே ஆண்டவராய் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை என்ன செய்தார்கள்? யோசேப்பை என்ன பண்ணினார்கள்? மனமடிவு உண்டாக்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய தரிசனத்தை, தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை, கிருபைகளை அவர்கள் தடுத்து விட முடியாது. ஏனென்றால் அது பரத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த கிருபைகள். ஆனால் இந்த தரிசனமும் இந்த ஸ்தோத்திரம் சொப்பனமும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய மைண்டிலே ஏதாயிலும் உருவாக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த தரிசனத்திலிருந்து அவனை வெளியேற்ற வேண்டும். அந்த தரிசனத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தால் அவனுடைய ஸ்தோத்திரம் தரிசனம் அவருடைய நோக்கங்கள் எல்லாம் செதறி போகும் என்கிற தன்மையோடு கூட அவருடைய சகோதரர்கள், அவனுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அவனை என்ன பண்ணினார்கள்? மனமடிவு உண்டாக்கி அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, மனமடிவு அந்த ஜனங்களுடைய வேலையை செய்ய முடியாதபடி முதலாவது தடையாக இருந்தது. கிறிஸ்துவ ஜீவியத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் உற்சாகப்படுத்த வேண்டும். மனமடிவான, பலவீனமான, சோர்வான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து ஒரு நாளும் வரவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி கணவனுக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக ஆலயத்துக்கு போய்விட்டாள். ஒரு இந்து குடும்பம். புருஷன்காரனுக்கு விளங்கி விட்டது. பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, என்னப்பா இப்படி விட்டுட்டு இருக்கிற? உன் மனைவி கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போறா, இன்றைக்கு ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது, அதிலே போய் கலந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறா. ஸ்தோத்திரம். நீ உன்னுடைய மனைவியை இப்படி விட்டு விட்டிய, ஸ்தோத்திரம், அதை நீ பிடிக்க முடியாது என்று சொல்லி அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவனுக்கு ஸ்தோத்திரம் ஏற்றி அவனை கோபக்காரனாக மாற்றி அவருடைய கையில ஒரு அருவாளையும் கொடுத்து, உன் மனைவி வந்தானா வெட்டு, இல்லாவிட்டால் இனிமேல் இந்த இடத்திலிருந்து காலடி எடுத்து கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போகக்கூடாது என்று அவளை கண்டித்து வை என்று சொன்ன உடனே இவனுக்கு கோபம் தலைக்கு ஏறினது. அவள் வரட்டும், அவள் வந்தவுடனே அவளை ஒரு கை பார்க்கிறேன் என்று சொல்ல அவளும் மாற்று வஸ்திரத்தோடு கூட ஸ்தோத்திரம் அந்த ஈரமான புடவையை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தாள். இவன் அருவாளோடு கூட இருந்தான். இந்த அம்மாவுக்கு தெரியும், சரி புருஷங்காரன் கோபத்தில் இருக்கிறான், சரி ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக அவன் வெட்டினான செத்தம்னா பரலோகத்துக்கு நம்ம போவோம், விட்டுட்டான் ஆலயத்துக்கு இனி போகணும் அப்படின்னு தன்மையோடு கூட அந்த அம்மா புருஷனை கால் வைத்து அந்த அந்த வாசல்ல கால் வைத்து கொண்டு இருக்கிறார். அதை தாண்டி உள்ளே வந்தார். உனக்கு என்ன திமிர்? ஸ்தோத்திரம்,
நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு வந்தாயே என்று சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, என்னங்க ஒரு தடவை நான் எடுத்துட்டேங்க, இனிமேல் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இனிமேல் நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், செத்தா கூட நான் எடுக்கவே மாட்டேங்க. அப்படி வாடி வலிக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு ஞானமா பயன்படுத்தினா பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணி ஆலயத்தை கூட்டிட்டு போனா, ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினார். ஹல்லேலூயா. மனமடிவு உண்டாகும். அநேகர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம், அதற்காக நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை என்று நீங்கள் கேட்டுவிட்டு தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் பின்வாங்கி விடக்கூடாது. ஸ்தோத்திரம். முதலாவது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் மனமடிவு உண்டான வார்த்தைகளை கேட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நெகேமியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா 4:10 வாசிப்போம். அப்பொழுது யூதா மனுஷர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடும் மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். சுமைக்காரரின் பலன் என்ன செய்தது? குறைந்து போனது. முதலாவது மனமடிவான வார்த்தைகள். இரண்டாவது ஸ்தோத்திரம், இதனால அவங்க டிஸ்கரேஜ் ஆனதுனால சோர்ந்து போனது மாத்திரமல்ல, இப்போ அவங்களுடைய பலனும் கூட என்ன செஞ்சது? குறைந்து போயிற்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பலன் குறைந்து போகும். சோர்வான வார்த்தைகளை நீங்கள் கேட்க கேட்க என்கரேஜ் பண்ணணும். ஸ்தோத்திரம். மனைவிமார்களை கணவன்மார்கள் என்கரேஜ் பண்ண வேண்டும். அதுதான் குடும்பம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற தன்மை இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ அப்படி இல்லாவிட்டால் அந்த மனைவி நான் பகல் முழுவதும் உழைத்தாலும் இந்த மனுஷனுக்கு ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ள முடியலையே, ஒரு தேங்க்ஸ் சொல்வதற்கு கூட முடியவில்லையே என்கிறதான ஒரு நிலைமை வரும் பொழுது அவள் செய்கிற வேலையெல்லாம் வீண் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மாறி அவள் பலவீனப்பட்டவளாக மாறுவாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். நல்ல மனைவி, நல்ல கணவன், பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ குடும்பம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இங்கே நான் பார்க்கிற அந்த கவனிங்கள். ஸ்தோத்திரம். சுமைக்காரரின் பலன் என்னாச்சு? குறைந்து போனது. பலன் வேண்டுங்க. பலன் இருந்தாதான் நாம ஜெபிக்க முடியும். பலன் இருந்தாதான் ஆராதிக்க முடியும். பலன் இருந்தாதான் இயேசுவுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். ஹல்லேலூயா. பலன் இல்லைன்னா ஒரு வேலையும் நம்மால் உங்களால் என்னால் செய்யவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. ஹல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். இந்த 38 வருஷம் வியாதி உள்ளதான இந்த மனுஷன் தேவதூதன் வருவதையும் அந்த குளம் கலங்குவதையும் அநேகர் சுகமடைந்து போவதையும் இவன் கண்டிருக்கிறான். எத்தனையோ முறை பார்த்து இருக்கிறான். ஆனால் இந்த குளத்துக்கு அவனால் போக முடியாமைக்கு காரணம் என்ன என்றால், எழுந்து போகவோ இல்லாவிட்டால் ஊர்ந்து போவதற்கோ இல்லாவிட்டால் சோத்திர உருண்டு போவதற்கோ அவருக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. பலன் இருந்திருந்தால் என்றைக்கு அவன் சுகமடைந்து போயிருப்பான். பலன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிக மிக அவசியம். சரீரத்தின் பலன் வேண்டும், ஆவிக்குரிய பலன் நமக்கு வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, நான் சோர்வாய் இருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க, நான் என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம் என்றால் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பலனை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்று அந்த பலத்தை வைத்துதான் கிறிஸ்துவ ஜீவியத்திலே நாம் போராட வேண்டும். ஸ்தோத்திரம். பலனை கர்த்தர் கொடுக்கிறார். சரீர பலனை கொடுக்கிறார், ஆவிக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த பலனை வைத்து வெறுமையாய் இருப்பதற்கல்ல, ஆண்டவருக்காக எதையாயிலும் சாதிக்கணும், செய்யணும் என்கிறதான ஒரு எண்ணம் வாஞ்சி உங்களுடைய உள்ளத்தில் உருவாக்கணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம்.
கொலோசியர் 1:29 எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 1:29, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி என்ன செய்கிறேன்? பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். எதற்காக? ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் அதிகம் செய்ய பிரயாசப்படணும். தேவனுக்கு என்று ஏதாவது ஒரு வேலை செய்வதற்கு நாம் பிரயாசப்படணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி நான் என்ன செய்கிறேன்? பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. என்ன பிரயாசப்பட்டீங்க? உங்களுடைய ஆத்மாவுக்காக நீங்க என்ன சாதித்து இருக்கிறீங்க? உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க என்ன சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க கடந்து போவீங்க? யோசிச்சு பாருங்க. பிரயாசம் எடுக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு, அபிஷேகம் பெறுவதற்கு, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள என்ன இருக்கணும்? பிரயாசப்படாம எந்த ஒரு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அம்மா கை காலெல்லாம் விளங்காது, கொஞ்சம் கூட நடக்க முடியாது. அந்த அம்மா பிள்ளைகள் 2 பேரும், அவருடைய பையனும் மருமகளும் வேலைக்கு போவாங்க. அப்போ வேலைக்கு போவதற்கு முன்பாக இந்த அம்மா சொல்லுவாங்க, அப்பா வழக்கமாக எனக்கு தந்துட்டு போவிய ஒரு பேப்பர், ஒரு பெண்ணு எனக்கு கொடுத்துட்டு தண்ணீரை பாட்டிலை அங்கே வச்சுட்டு என்னை கொண்டு போய் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் வச்சு விடப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. இவங்க மாடியில் இருக்கிறாங்க. ஒரு 8வது மாடியில் இந்த அம்மா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதே போல எப்பொழுதும் தினமும் செய்கிறதான ஒரு வேலை. ஆகவே தன்னுடைய தாயை அவள் உட்கார்ந்திருக்கிற அந்த பெஞ்சோடு கூட கொண்டு போய் அந்த ஜன்னல் பக்கத்தில் வைத்து ஒரு பேப்பரையும் கொஞ்சம் நிறைய பேப்பரையும் பெண்ணையும் கொடுத்து தண்ணீர் பாட்டிலையும் வைத்து விட்டு, அம்மா நாங்கள் வரோம், உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அந்த அவங்க பிள்ளைகள் 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, யாராயில் போகிறாங்களா அப்படின்னு ஜன்னல் வழியாய் கீழே போகிறவங்களே கவனித்து கொண்டே இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் தூரமாக இருந்து வருகிறார்னோடனே இந்த அம்மா எழுதி வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் அந்த பேப்பரை சுருட்டி கீழே அவர்கள் அறிவது போல தூக்கி எறிவாங்க. அது மேலே இருந்து கீழே அந்த பேப்பர் விழுந்த உடனே, என்னடா அது மேலே இருந்து யாரோ பேப்பரை தூக்கி எறிகிறாங்களே என்று சொன்ன உடனே அந்த பேப்பரை எடுத்து பார்ப்பாங்க. ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். கவலையா இருக்கிறீங்களா? துக்கமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் என்றால், இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் அவளோடு இருக்கிறேன். என்னுடைய வீடு இப்படி இருக்கிறது, என்னுடைய வீட்டு நம்பர் இப்படி என்று சொல்லி அந்த ஏழை தாய் ஸ்தோத்திரம் ஊழியத்தை செய்வதற்கு பிரயாசம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. நமக்கு நல்ல கால் இருக்குது, நல்ல கை இருக்குது, நல்ல பலன் இருக்குது. ஸ்தோத்திரம். எங்கேயும் ஓடலாம், எதையும் செய்யலாம். ஆனால் அந்த தாய்க்கு கால் 2 விளங்காது. ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லி, அம்மா என்னை கொண்டு போய் அந்த ஸ்தோத்திரம் ஜன்னல் பக்கத்தில் வச்சிருங்க. என்னால் என் ஆண்டவருக்கு எதையாவது நான் செய்யணும், சாதிக்கணும் என்கிற ஒரு பெரிய ஒரு பாரம் அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அம்மா ஸ்தோத்திரம் ஒரு 100 பேருக்கு அதிகமாய் அவருடைய சபையில கொண்டு வந்து அந்த அம்மா சேர்த்தார்களாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே உதவாதவங்க, கைகால் விளங்காதவங்க, இருக்க இடத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது. ஆனால் இந்த பேப்பர் மூலமாக ஸ்தோத்திரம் அநேகர் அவருடைய வார்த்தையில் என்றால் அழுது ஜெபித்து அந்த வேலையை காலையில் அவர்கள் தொடங்குவார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஆயுசில் எத்தனையோ பேரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். பிரயாசம் எடுக்கணும். ஹல்லேலூயா. நாம் பலவீனமானவர்கள். ஸ்தோத்திரம். பலன் குறைந்து போனது என்று சொல்லி ஆண்டவருடைய வேலையை அவங்க என்ன செய்தாங்க? நிறுத்திட்டாங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய வேலையை ஒரு நாளும் நிறுத்தவே கூடாது. ஸ்தோத்திரம். யாராயிலும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய பலம் குறைந்து போயிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? பலன் வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும், உடைய வேலையை இன்னும் அதிகமாய் செய்வதற்கு எனக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க என்று ஆண்டவருடைய சமூகத்திலே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வேலையை எப்படி நாம செய்கிறோம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம் வேலை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான பொருளாதாரம், எல்லாவற்றையும் கர்த்தருக்காக பயனுள்ள பிள்ளைகளாக நாம் மாறுவோம் என்றால் பரலோகத்திலே நம்மை குறித்து ஆண்டவர் என்ன செய்வார்? எத்தனை சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே ஒரு கல்கட்டாவில் ஊழியம் செய்த ஒரு அம்மா, அவங்க பேர் என்னது? என்னதுமா? மதர் தெரசா. ஸ்தோத்திரம், எனக்கு மறந்துட்டேன். அந்த அம்மா உடைய ஊழியங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமான ஊழியம். யாரை அந்த அம்மா யார்கிட்ட போவாங்கன்னா, ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க, சோர்ந்து போனவங்க, ரோட்டில் கிடக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களை தான் அவங்களை தூக்கி சுமந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி ஸ்தோத்திரம் அவர்கள் அவ்விதமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த நடத்தி கொண்டு வந்த ஒரு காலம். ஸ்தோத்திரம். அந்த அம்மா அந்த குஷ்ரோகிகளுக்காக கொஞ்சம் பணத்தை எல்லாம் சேகரிப்பதற்காக பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் கடையில் வைத்திருக்கிற இடத்திலே போய் ஸ்தோத்திரம் ஒரு நாள் கேட்பதற்காக போயிருந்தாங்க. கேட்கும் பொழுது, ஐயா இந்த மாதிரி குஷ்ரோகிகளுக்காக இந்த நாங்கள் ஒரு பிளான் வைத்திருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் பண்ணி தரணும், அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் கட்டணும், இதுக்காக நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோம், உங்களால் முடிந்ததை ஸ்தோத்திரம் ஏதாயிலும் கொடுங்க அப்படின்னு அந்த ஒரு பெரிய ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து, ஒரு கடைக்காரனை முதலாளியை பார்த்து அந்த அம்மா கேட்க, அந்த கடைக்காரன் என்ன செய்தான்? காரி அவருடைய கையில் துப்பினான். இதுதான் நீ கேட்கிற, உனக்கு நான் கொடுக்கிற ஸ்தோத்திரம் பணம் பரிசு என்று அந்த மனுஷன் சொல்ல, அந்த அம்மா ஒன்றும் கவலைப்படலை. அதை எடுத்து தன்னுடைய உடையில துடைத்து விட்டு, சரி எனக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுத்துட்டீங்க, நான் இதுவரைக்கும் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தேன்? அந்த குஷ்ரோகிகளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தானே கேட்டேன், அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கலையே என்று சொன்ன உடனே அந்த மனுஷன் அப்படியே கை காலம் நடுங்கிருச்சு. ஹல்லேலூயா. இவ்வளவு நான் காரி உமிழ்ந்து துப்பினாலும் திரும்ப அந்த அம்மா அந்த குஷ்ரோகியா ஒரு ஃபாரின் லேடி, எங்க ஊரை சேர்ந்த யாரோ ஒருவனுக்கு இந்த வேலை செய்வதற்காக எவ்வளவு வந்திருக்கிறார்கள் என்று நினைத்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய செக்கு கொடுத்துட்டு அந்த மனுஷன் சொன்னா, அம்மா நீ எவ்வளவு எழுதணும்னு நினைக்கிறியோ அத்தனையும் நீ எழுதலாம், அத்தனை பணத்தை நீ வாங்கிக் கொள் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காய் பிரயாசம் எடுக்கணுங்க, கர்த்தருக்காய் பிரயாசம் எடுக்கணும். ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆயுசு நாள்ல எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க நடத்தி இருக்கிறீங்க? எனக்கு அறிமான்ல ஸ்தோத்திரம். கிடைக்கிற நேரமெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவியுங்கள். வேலை முடியாது, இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், இந்த வேலை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் தட்டி கழித்து நாம் போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஸ்தோத்திரம், மனமடிவு உண்டாக அதை கேட்டபடியினால் அந்த வேலையை அவர்கள் செய்வதை விட்டுவிட்டார்கள். இரண்டாவது, பலன் குறைந்து போனது. ஸ்தோத்திரம். எங்களால் அது முடியாது, எனக்கு அறிமால பலன் இல்லாவிட்டால் நம்முடைய தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பலவீனமாய் வந்திருக்கு இந்த நாட்டில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய வேலை செய்ய, என் குடும்பத்தை நடத்த, ஆண்டவரே நான் கர்த்தருக்காக நடக்க, ஆலயத்துக்கு வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு நான் ஓடி உழைக்க எனக்கு என்ன வேண்டும்? பலன் வேண்டும். ஹல்லேலூயா. பலன் கொடு பவரா, பலன் கொடு பவரா, பலன் கொடு பவரா, எல்லாவற்றையும் இசைவே, கிருபை கொடு பவரா, கிருபை தருபவரா, கிருபை தருபவரா, எல்லாவற்றையும் இசைவே, பலன் கொடு பவரா, பலன் கொடு பவரா, பலன் கொடு பவரா, எல்லாவற்றையும் இசைவே. Praise the Lord. நெகேமியா 4ஆம் அதிகாரம்.
11, 12 வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். வாசிங்க. ஹல்லேலூயா. கவனியுங்கள். ஸ்தோத்திரம். அந்த வேலையை ஓய பண்ணுவோம். எத்தனை விசை சொன்னார்கள்? 10 விசை சொன்னார்கள். அன்றைய வேலையை ஓய பண்ணுவதற்கு சத்துரு பயங்கரமாய் கிரியை செய்கிறான். தேவனுடைய வேலையை ஓய பண்ண வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவை விட்டு விலக பண்ண வேண்டும். தேவனுடைய வேலை இல்லாமல் ஆக்க வேண்டும். அதுதான் பிசாசனுடைய ஒரு பெரிய ஒரு நோக்கம். 10 விசையை சொன்னார்கள். திரும்ப திரும்ப தாக்குதல். அந்த வேலை எப்படியாயிலும் மெனக்கெட்டு போக வேண்டும். அந்த வேலை இல்லாமல் ஆக வேண்டும். நல்ல வேலை, பெரிய வேலை, ஆண்டவருடைய வேலை என்று செய்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம், பிரஜாதிய மக்கள், சன்பல்லா, தொபியா என்று போன்றவர்கள், மோவாபியர்களும் ஸ்தோத்திரம், அம்மோனியர்களும், அரபியர்களும், பலவிதமான ஜனங்களும் அவளுக்கு விரோதமாய் கடந்து வந்து எப்படியாயில் இந்த வேலையை என்ன செய்ய வேண்டும்? ஓய பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் சாதாரணமாய் நாம் கடந்து வரல. எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் நாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்களிலே சபை எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியும். கொஞ்ச ஜனங்களை வைத்து ஸ்தோத்திரம் அவ்விதமாக இது ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வளவு ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லி தெரிந்திருக்கும் என்று சொன்னால், இதை விட பெரிய இடத்திலே அவர்கள் அவ்விதமாக ஸ்தோத்திரம் அறையை வாங்குவதற்கு பிரயாசம் எடுத்திருக்கலாம். அந்த ஆட்கள் இல்லை. ஆனால் இங்க ஸ்தோத்திரம் இந்த வேலையை தடை செய்வதற்கு பிசாசு எவ்வளவு பிரயாசம் எடுத்தான் என்பது பாஸ்டருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எப்படியாயில் இந்த வேலையை என்ன செய்ய வேண்டும்? மெனக்கிட வேண்டும். இந்த வேலையை ஓய பண்ண வேண்டும். இந்த வேலையை இல்லாமல் ஆக்க வேண்டும். எனக்கு அறிமாலே கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டது? போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி வேலை செய்தார்களாம்? ஒரு கையிலே ஆயுதம், இன்னொரு கையிலே ஸ்தோத்திரம். அதை அவனுடைய ஆயுதங்களை அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே என்ன பிடித்திருந்தார்கள்? எப்படி வேலை முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு கையில என்ன பிடிச்சிருக்கிறாங்க? ஸ்தோத்திரம், சுமை, மண். இன்னொரு கையில என்ன இருக்கிறது? ஆயுதம். எப்படி கட்ட முடியும்? பெரிய ஒரு போராட்டம். ஏன் ஆயுதம் பிடித்திருந்தார்கள்? இந்த வேலைக்கு பிரச்சனை இருக்கிறது. இந்த வேலையை தடை செய்வதற்கு நிறைய போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்தபடியினால் அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி தேவனுடைய வேலை செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையும் அர்ப்பணித்து அவர்கள் ஜீவித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவிதம் சாதாரணமானது அல்லங்க. ஸ்தோத்திரம். போராட்டம் நிறைந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறார்? ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் போராடுவது போல, வாசிப்போம், நாம் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை நான் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரணமான ஒரு ஜெபத்திலே முடிகிறது அல்ல. என்ன செய்ய வேண்டும்? போராடணும், போராடணும், போராடணும். ஹல்லேலூயா. உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? போராடணும். கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? போராடணும்.
தேவனுடைய பிள்ளைகள் போராடாமல் எந்த நன்மையும் எந்த கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் போராடுவது போல. ஒரு ஆர்சி ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டார். ஒரு முஸ்லிம் சகோதரனை விவாகம் செய்தார். விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள். ஆரம்ப நாட்களிலே இவள் போகிற வழியில எல்லாம் அவனும் வந்தான். ஆனால் அவருடைய மார்க்கத்தார் இப்படி ஒரு கிறிஸ்துவ பிள்ளையை நீ திருமணம் முடித்து விட்டாய் என்று சொல்லி வேதனையான வார்த்தைகளை சொல்ல, அதிலிருந்து அவன் குடிக்க ஆரம்பித்தான். குடித்து விட்டு தான் ஸ்தோத்திரம் அவன் வீட்டுக்கு வருவான், மனைவியை அடிப்பான். ஆனாலும் அந்த சகோதரி தன் புருஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று போராடி அழுது அவள் ஜெபித்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அவன் நன்றாக குடித்து விட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அவன் படுப்பான். இவள் காலை வரைக்கும் அழுது அழுது அவளுடைய முழங்கால் படியிட்டு அவருடைய தலை பக்கத்தில் கண்ணீரோடு அழுது ஸ்தோத்திரம். அவன் எழுந்திருக்கிற நேரத்தில் தலையை தடவு பார்ப்பான். தலையெல்லாம் ஈரமாக இருக்கிறது. ஏன் இப்படி தலை ஈரமாக இருக்கிறது? ஒரு வேலை என்னுடைய வேர்வையா என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு அவன் காலையில் வேலைக்கு போவான், திரும்பவும் இரவுக்கு வருவான். ஸ்தோத்திரம். இதே தன்மை காலையில் எழுந்திருக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் தலையெல்லாம் ஈரமாக இருக்கும். ஒரு நாள் என்ன என்று சொல்லி அவன் கண்களை முழிக்க தன் மனைவி தன் கணவனுக்காக அழுது கொண்டிருப்பதை அவன் கண்டான். கர்த்தர் அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கணவருடைய குடியிலிருந்து விடுதலையாக்கணும். என் கணவருடைய குடி நல்ல மனுஷன். அவன் குடித்து ஆண்டவரே ஒரு மோசமான நிலைமைக்குள்ள அந்த மனுஷன் போயிட்டாயா, அவனுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து போகுமே என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் முழித்து கொண்டான். ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் நினைத்தான், எனக்காக என்னுடைய மனைவி ஸ்தோத்திரம் இவ்வளவு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறாளே, இந்த மார்க்கம் நல்ல ஒரு மார்க்கமா இருக்கும் என்று சொல்லி ஆராதனைக்கு வந்தான். அவன் ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. போராடணும். கணவன்மார்கள் ரட்சிக்கப்பட போராடணும். தகப்பன்மார்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு என்ன செய்யணும்? போராடணும். வெறுமையாய் உபதேசம் மாத்திரம் சொன்னால் போதாது. ஆண்டவரே, என்னுடைய தகப்பனை சந்திங்க, என்னுடைய ஸ்தோத்திரம் என்னுடைய மனைவியை என்னுடைய கணவரை நீங்க என்ன செய்யுங்க. பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறான்? நான் ஜெபத்திலே போராடுவது போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை? இது ஆண்டவருடைய வேலை தான். ஆனா ஒரு கையில சுமை, இன்னொரு கையில என்னது? ஆயுதம். ஸ்தோத்திரம். வேலை செய்யணும். பிரச்சனைகள் வந்தால் ஸ்தோத்திரம் அந்த சுமையை கீழே வைத்துவிட்டு போராட வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்கிற தன்மையோடு கூட அவர்கள் தங்களுடைய வேலையை செய்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் எதையாயிலும் சாதிக்க, எதையாயிலும் செய்வதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் முன்வர வேண்டும் என்பதை நாம் அவிதமாக ஸ்தோத்திரம் நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை கொன்று போடு மட்டும் ஒரு மரண பயத்தை உருவாக்கினார்கள். அவர்களை கொன்று போட்டால் இந்த வேலையை நின்றுவிடும். மனமடி உண்டாக்கினால் இந்த வேலையை நின்றுவிடும். பலன் குறைந்து போகக்கூடிய காரியத்தை செய்தால் இந்த வேலையை நின்றுவிடும். ஆண்டவருடைய வேலையை நின்றுவிடும். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்களை நாம் என்ன செய்யணும்? கொன்று போட வேண்டும். அவர்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு மரண பயத்தை அவர்களுக்குள்ளாக்க உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் அந்த வேலையை அவங்க என்ன செய்வாங்க? ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் எவ்வளவு போராட்டங்க, எவ்வளவு போராட்டம். இதெல்லாம் எதற்காக? ஆண்டவருக்காக. ஸ்தோத்திரம். மரண பயத்தை உருவாக்கணும். ஸ்தோத்திரம். அதைரியத்தை உருவாக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் நிம்மதியை கெடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாமே பிசாசு செயல்படுகிறான் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. மரண பயம், மரண பயம். ஸ்தோத்திரம். ஏதாயிலும் ஆகிவிடுமோ என் கணவருக்கு, ஏதாயிலும் ஆகிவிடுமோ என்னுடைய பிள்ளைகளுக்கு, ஏதாயிலும் ஆகிவிடுமோ என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மரண பயத்தை உருவாக்குவதற்கு பொல்லாத ஆவி ஸ்தோத்திரம் பிரயாசம் எடுக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய
கையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கப்பட்டது அந்த நாளிலே ஸ்தோத்திரம், எங்கள் சபைக்கு பக்கத்தில் ஒரு சிஎஸ்சி சர்ச் இருந்தது. அந்த சிஎஸ்சி ஐயர் என் மேல் கோபவெறியாக இருந்தார். ஊழியத்தை ஆரம்பித்த நேரத்தில் ஊழியத்தையும் அந்த இடத்துல நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. ஒரு 19 குடும்பம் என்னை தேடி வந்தார்கள். ஐயா, நீங்கள் எங்கள் இடத்துல நீங்கள் ஊழியம் ஆரம்பிக்க வேண்டும். எல்லாரும் திருநெல்வேலிக்காரர்கள். ஸ்தோத்திரம். எனக்கு அறிமுகமானவர்களும் அல்ல, சொந்தக்காரர்கள் அல்ல. அவங்க அந்த 19 குடும்பம் இடத்துல வந்து நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கணும், உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று சொல்ல அவர்கள் கொஞ்ச நாள் நான் விட்டேன். திரும்ப போராடினார்கள். அந்த 19 குடும்பம் போய்விடணும் அப்படின்னு எல்லாம் யோசித்தேன். ஆனால் போகலை. கடைசி வரைக்கும் என்னோட தான் நிற்கணும்னு நினச்சிட்டு வந்தாங்க. நான் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். அங்கே ஒரு சபையை உருவாக்கினேன். ஸ்தோத்திரம். அப்படி உருவாக்கும் பொழுது அந்த சிஎஸ்சி ஐயருக்கு என் மேலே கோபம். அங்கே இருக்கிற அவருடைய சபையில் இருக்கிற ஒரு குடிகார மனுஷன், அவரிடத்துல பணமெல்லாம் கொடுத்து குடிக்க வச்சு, கையில் கத்தியும் கொடுத்து, இந்த மனுஷன் இந்த நேரத்தில் தான் வருவான், இந்த வாலிபன், இவனை நீ போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐயர் சொல்ல, இவரும் என்ன செய்தார், அன்றைக்கு ரொம்ப குடிச்சிட்டு கையிலையும் கத்தியும் வச்சுட்டு வந்தவர் என் மேலே, நான் வந்துட்டு இருக்கிறேன், என் மேலே அப்படியே தொப்பன்னு விழுந்தார். அவர் பேர் சாமுவேல். ஐயா, சாமுவேல் ஐயா, என்ன இப்படி விழுந்துட்டீங்க? என்னை குத்துறதுக்கு வந்த மனுஷன், அவரை தூக்கி, ஸ்தோத்திரம், என்னையா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவரை தூக்கி எடுத்தேன். அப்போதான் அந்த மனுஷன் சொன்னார், உன்னை கொல்றதுக்கு தான்ப்பா நான் வந்தேன். ஹல்லேலூயா. ஒரு சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக நாம் நிற்கணும். எதை கண்டு நாம் சோர்ந்தோ எதை கண்டோ பயந்தல்ல. இங்க பாருங்க, அந்த தைரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேணும். ஏனென்றால் நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலையில் இருக்கிற ஒரு முடியும் விழவே விழாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நிச்சயம், அந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்படணும். ஸ்தோத்திரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் ஸ்தோத்திரம், அவருடைய சொத்துக்கள், அவருடைய சுகம், அவருடைய சம்பாதித்த எல்லாவற்றையும் எதிராளிகள் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். இவங்க ஏன் இதை விட்டுட்டாங்கன்னா, ஸ்தோத்திரம், இது அதை விட மேலான சுதந்திரம் எங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிறது என்று அவர்கள் நம்பி, என்ன கார் எடுத்துட்டு போறியா போய்க்கோ, என் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோ, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டதான ஒரு நேரம். அவனிங்க அப்போதான் பவுலுக்கு இதை அறிந்து, பவுல் இதற்கு அவர்களை என்கரேஜ் பண்ணுவதற்கு ஒரு அருமையான காரியத்தை சொன்னார். நீ பணத்தை இழந்திருக்கலாம், ஸ்தோத்திரம், உடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை இழந்திருக்கலாம், ஆனால் எதை இழக்கக்கூடாது? தைரியத்தை இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே பைபிள் 35ஆம் வசனத்திலே, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தைரியத்தை விட்டுவிடவே கூடாது. தைரியத்தை நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். யார் என்ன செய்வார்கள் என்று பார்க்கலாம் என்கிற தைரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. யாரை போல எதை போல தைரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:1. நீதிமான்கள் வாசிங்கம்மா. நீதிமான்கள் எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தைரியத்தை ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனமடிவு ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் பேசிட்டாங்களே, நம்முடைய வேலையை நாம் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய கிறிஸ்துவ ஜீவித்தை, ஆராதனையை, ஜபத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். பலன் குறைந்து போச்சே, இங்க போனதுனால இப்படி வீக் ஆயிட்டேனே என்று அல்ல, அன்றைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட கேட்கணும், ஜெபிக்கணும். உங்களுக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் போராடுகிற ஆவிகள் கடந்து வரலாம். தேவன் உங்களுக்கு அருமையான ஜெப ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தெய்வ சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? போராடணும், ஜெபிக்கணும்.
இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய சபையில் இருக்கிற ஒரு மக்கள், சபையில் இருக்கிற ஊழியக்காரர் ஆண்டவரே, எங்களுடைய சபை ஒரு அக்கினியாக என்ன செய்யணும், மாற்றணும். தேவ சமூகத்தில் நீங்கள் போராடி அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தினுடைய கேட்டு உங்களுடைய பிரயாசத்தக்க விதமான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். நான்காவதாக நாம் பார்த்தோம், என்ன உண்டாக்கினார்கள், மரண பயத்தை எப்படியாயில் கொன்று போடணும். ஸ்தோத்திரம். எனக்கு அறிமால கர்த்தர் அறியாமல் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் கர்த்தருக்காய் தைரியமாக நாம் நிற்க வேண்டும். இந்த வேலை 52 நாளிலே இந்த வேலை கட்டி முடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், என கரிமாலே தேவன் ஆரம்பித்ததை தேவன் முடிக்க நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களில் எதை ஆண்டவர் தொடக்கினாரோ அதை முடிய உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி முடிப்பார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பிலிப்பியர் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க. 5ஆம் வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய என்ன செய்வார், நடத்தி வருவார் என்று நீங்க நம்பணும். உங்களில் தேவன் நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களை உருவாக்கி வைத்து இருக்கிறார். அதை எதுவரைக்கும் நடத்துவார், இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அதை நடத்தி முடிப்பார் என்கிற நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களுக்குள்ளாக எப்பொழுது இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் நாம் இழக்கவே கூடாது. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் நாம் ஜெபிப்போம். ஜெபித்து நாம் முடிக்கலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே. எல்லாரும் வாயை திறந்து நாம் ஜெபிக்கலாம். இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது ஒரு நல்ல வேலை. ஸ்தோத்திரம். இது பெரிய வேலை. இது ஆண்டவருடைய வேலை. ஸ்தோத்திரம். இது தேவனுடைய ஆலயத்தினுடைய வேலையாக்கும். ஆகையால் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த மாபெரும் வேலையை செய்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் நாம் எல்லாரும் பார்த்தோம். யோசிச்சு பாருங்க. வாட்ச்மனும் இருந்தான், கொல்லனும் இருந்தான், பலியக்காரனும் இருந்தான், பிரபுக்களும் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியரும் இருந்தார். எத்தனை பேர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கப்படுதான அந்த வேலையை எவ்வளவு கவனமாய் அவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் மேலும் என் மேலும் ஒரு பெரிய சுமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஆவியானவரே. இந்த வேலை செய்ய எனக்கு பலன் வேண்டும். இந்த வேலை செய்ய ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாள் வேண்டும். இந்த வேலை செய்ய எனக்கு விருப்பம் வேண்டும். இந்த வேலை செய்வதற்காக கர்த்தாவே மனப்பூர்வமாய் செய்ய எனக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த வேலையை நான் மாத்திரமல்ல, என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வேலையை நான் செய்யணும். எல்லாரும் வாயை திறந்து நம்ம கேட்போம். Thank you Lord. Hallelujah. Thank you இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே. உமக்கு நாங்க நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, உம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நாம் ஒப்பு கொடுத்து பாடுவோம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ,
அதை நான் மறப்பேனோ? எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வது தானே. என் தேச எல்லையெங்கோ அப்பா நீ ஆள வேண்டும். என் தேச எல்லையெங்கோ அப்பா நீ ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறைகள் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த வேலையை செய்வதற்கு நமக்கு அனல் வேண்டும், ஆவியின் வல்லமை வேண்டும். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாளை தினத்தில் உங்களோடு நான் பேச நினைக்கிறேன். இந்த வேலை செய்வதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. எந்தெந்த காரியத்தில் நாம் அனலாயிருக்க வேண்டும். இந்த அனல் மற்றவர்களை எப்படி தொட வேண்டும், சந்திக்க வேண்டும் என்பதை நாளை தினத்திலே நாம் சிந்திப்போம். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஜெபித்து வாங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? ஒரு விசை கூட கேட்ட வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை ஒப்பு கொடுத்த கரங்களை எல்லாரும் உயர்த்தி இந்த நல்ல வேலைக்கு எங்கள் கைகளை கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆசாரியர்கள், பிரபுக்கள், தட்டார்கள், மளிகை வேலைக்காரர்கள், எல்லா தேவ ஜனங்களும் பல பேர்பட்ட ஜனங்களும் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கரங்களை கொடுத்து கட்ட ஆரம்பித்தார்கள். அதே போல இந்த மாலுவலிலும் நாமும் பல வேலைகளில் இருக்கலாம். ஆனாலும் இந்த நல்ல வேலைக்கு தேவனுடைய வேலைக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வேலைக்கு, இந்த நல்ல பெரிய வேலைக்கு, தேவ ஆலயத்தினுடைய வேலைக்கு கை கொடுக்க நானும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றி. ஒரு கையில ஆயுதத்தையும் மறு கையிலே கட்டுமானத்தையும் அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. அதே போலவே நாங்களும் சத்துருகளோடு கூட மேற்கொண்டு ஜெயித்து எங்களுக்கு வருகிற எல்லா மனமடிவுகளிலும் பலவீனப்படுத்துகிற ஆவிகளிலும் ஆண்டவரே தகப்பனே மரண பயங்களை கொண்டு வருகிற ஆண்டவரே பொல்லாத ஜனங்கள் ஆவிகள் நடுவிலும் ஆண்டவரே நாங்கள் பலனடைந்து உம்முடைய நாமத்தில் கட்ட ஆண்டவரே கிருபை தாரும் என்று எல்லாரும் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த மாலுவலிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு எங்கள் கரங்களை இந்த மாலுவலிலே கொடுக்கிறோம்.
ஆண்டவராகிய தேவனுடைய வேலைக்கு, ஆலயபூர்வமான கர்த்தருடைய ஆலய வேலைக்கு, ஆண்டவரே பெரிய இந்த வேலைக்கு, ஆண்டவரே கர்த்தர் எங்கள் மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்துடைய வேலைக்கு இந்த நாளிலே எங்கள் கரங்களை, எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்காக பிரயாசப்பட என்னில் பலப்படுத்துகிற இயேசுவினாலே ஆண்டவரே அதிக பிரயாசப்பட்ட பவுலை போல ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்களும் பிரயாசப்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே கர்த்தருக்காக எதையாயினும் செய்யத்தக்கதான திடனையும் பலனையும் கொடுத்து சோர்ந்து விடாதபடிக்கு எல்லா விதங்களிலும் திடனாய் நிற்க ஐயா உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். உம்முடைய கிருபையிலும் அபிஷேகங்களிலாலும் நிரப்பி நடத்தும். உடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவதாசரி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்தி நடத்துகிற தயவுகளுக்காய் நன்றி. கர்த்தராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டி கேட்டு ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.